எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு புராணத்துலேருந்து ஒரு கதை. ஒரு சமயம் இந்திரன் வந்து தன்னுடைய அரியணையில் இருந்துட்டு அப்படியே ஆனந்தமாக ரம்பை, ஊர்வசி, மேனகா அந்த மாதிரி பெரும் அழகிய நடனங்களை பார்த்து அந்த இசையில் மயங்கி அப்படியே இருக்கார். அந்த சமயம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வராருங்க. வியாழன், அப்போ இந்திரனுக்கு குரு. அந்த குரு பகவான் வந்ததை இந்திரன் கவனிக்கல. அப்போ ஒரு ஆசிரியனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். அதனால என்ன பண்றார், குரு வந்து சாபம் கொடுத்துட்டு போறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த செல்வ செழிப்பு உங்ககிட்ட இருந்து நீங்கணும், நான் திரும்பி வர வரைக்கும் அவர் குரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறார். அதனாலேயே இந்திரன் கிட்ட இருக்கிற அந்த செல்வ செழிப்பு எல்லாமே போயிருது, அவரை விட்டு நீங்கிருது. அப்போ இது ரொம்ப கலக்கமாகி அவர் என்ன பண்ணுறார், இந்திரன் நேராக பிரம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறார். அப்போ குரு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. நீ வந்து குரு வர வரைக்கும் வேற ஒருவனை குருவாக வச்சு நீ உன்னுடைய யாகங்களோ பூஜைகளோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபன் அப்படிங்கிற ஒருத்தரை நீ ஆசிரியனா எடுத்துக்கொண்டு பிரம்மாவின் உபதேசத்தைப்படி இந்திரன் அவரை வந்து தன்னுடைய குருவா ஏத்துக்கிறார். அந்த சமயம் இந்திரன் ஒரு வேள்வி யாகம் செய்யணும்னு முடிவு பண்ணி இந்திரன் யாகமும் செய்யறார். அதுல விஸ்வரூபன் தான் குரு, அவர் தான் யாகத்தையே செய்யறார். அப்போ அந்த விஸ்வரூபன் அப்படிங்கிற அந்த குரு ஆகியவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குலத்துக்கு வேணுங்கிற அந்த பூஜைகளை செஞ்சு அதோட ஆகுதி பலன் ஃபுல்லா தன்னுடைய குலத்துக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு பூஜையை செய்யறார். இதை நம்ம இந்திரன் பார்க்குறார். இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் என்ன பண்றார், விஸ்வரூபனுடைய தலையை வெட்டுறார், கொன்னுறார். அதனால ஒரு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற தோஷம் வந்து நம்மளுடைய இந்திரனுக்கு வருது. அப்போ தேவர்கள் எல்லாரும், தேவர்களுடைய தலைவன் தானே இந்திரன். அப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீங்கிறதுக்கு நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அதை 3 பிரிக்கிறாங்க. பூமிக்கும் தண்ணீருக்கும் பெண்களுக்கும் இந்த தோஷங்கள் போய் சேரட்டும்னு பிரிக்கிறாங்க. அப்படிதான் அந்த தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீரில் தோஷம் வந்து நுரை மாதிரி நுரையா வருது இல்லைங்களா, அது இந்த தோஷம் நிவர்த்திக்காக வர்றது. மண்ணில் வந்து உப்பு மண், அதாவது பேரன் லேண்டும்பாங்க, அதாவது அந்த மண்ணில் எந்த ஒரு பயிர் போட்டாலும் விளையாது, அந்த மாதிரி ஒரு உவர் மண், அந்த தோஷமும். பெண்களுக்கு அந்த பூப்பு எய்துவது, அதாவது அந்த மாத விலக்கு வர்றது அப்படிங்கிற தோஷமும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்காக தேவர்கள் இந்திரனுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக செஞ்சதுனால தான் நம்ம இப்போ பூலோகத்தில் இந்த 3 விதமான தோஷங்களும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இப்படி செஞ்சதுனாலேயே அப்படி இந்திரனுக்கு பிடிச்ச பிரம்மஹத்தி தோஷம் விலகி நிம்மதியாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் குருவான வியாழ பகவான் அவருக்கு வந்து நற்கதி கொடுத்ததாகவும், திரும்பியும் இந்திரனுக்கு தன்னுடைய செல்வ செழிப்பும் தன்னுடைய அந்த இந்திர பதவியும் கிடைச்சதாகவும் புராணத்தில் ஒரு கதை இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தினமும் பார்ப்போம். ஓகேங்க, பை, தேங்க்யூ.